Daily. Taste the Daily. நம்ம நேத்து தான் போயிட்டு ஸ்பாட்ல போய் பார்த்துட்டு இருந்தோம் சார். ஸோ இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு நீங்க எப்படி ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கன்றத மட்டும் எனக்கு நீங்க வரைஞ்சு காட்டணும். இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 அடி அகலம் தான் இருக்குது. அதில் ஆக்குபேஷன் போக 6 அடி தான் போக வர இருக்குது. ஸோ இந்த பக்கம் 6 பேரும் இந்த பக்கம் 6 பேரும் 12 பேர் வந்துட்டால் அவர் வந்து எஸ்கேப் ஆகி போகவே முடியாது. ஐநாவரத்துலேருந்து பெரம்பூர் வழியாக அப்படி வந்துட்டு ஆஃபீஸில் கார் நிறுத்திட்டு இப்படி வருவார். கிட்டத்தட்ட ஒரு 45 minutes to 1 hour இந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத வந்து அவங்க 2 மாதமாக சர்வேலன்ஸ் பண்ணாங்க. அப்போ இதில் எஸ்கேப்பிங் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த 8 பேர் உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, மற்றவங்க அத்தனை பேருமே ஒருவேளை இப்போ லேடி டான் 2 பேரும் அங்கே வந்தாங்களா, வேறு காரில் அந்த ஏரியாவில் இருந்தாங்களா, அத்தனை பேருமே வந்து இந்த ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. 21 பேரும் கொலை நடந்த போதும் சம்பவ இடத்துக்கு வந்தவர்கள் மட்டும்தான் வந்து 8 பேர். இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க, இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்த ஏஜென்சிகள் தான் அந்த 21 பேர். இப்போ எல்லா பிளானுக்கும் வந்து ஒரு பிளான் ஏ பிளான் பின்னு போடுவாங்க. அப்படி சம்பவம் செந்தில் அவங்க வந்து இப்போ பிளான் ஏ அவங்களால கரெக்டாக முடியலைன்னா பிளான் பின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னவா இருந்திருக்கும் சார்? கரெக்டான கேள்வி, அருமையான கேள்வி. நீங்கள் சொன்னது சரிதான். பிளான் ஏ கத்தியால் வெட்டப்படும் போது அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே வந்து போடுறதுக்காக கொடுத்து அனுப்பப்பட்டது தான் வந்து 3 வெடிகுண்டுகள். இந்த சம்பவத்தில் கத்திகள் மட்டுமே வந்து வெட்டுறதுக்கு பயன்படுத்த முடிஞ்சதுனால வெடிகுண்டவே வந்து கீழே போட்டு போயிட்டாங்க. 2 வெடிகுண்டு கீழே போட்டு போயிட்டாங்க. மீதி வெடிகுண்டு காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அப்போ தான் வந்து அந்த என்கவுண்டர் நடக்குது. வெடிகுண்டையும் கத்தியையும் எடுக்க போகும்போது ஆம்ஸ்ட்ராங் கையிலையும் ஒரு துப்பாக்கி இருந்ததா சொல்றாங்களா சார்? அவர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தியிருந்தா இந்த கேஸ் எப்படி போயிருக்கும்? இத்தாலியிலிருந்து 25 ரூபாய்க்கு மிக உயர்ந்த காஸ்ட்லி கை துப்பாக்கி அவர் டாம் கேட் 32-33 அப்படிங்கிற அந்த துப்பாக்கி அவர் வாங்கி வைத்திருந்தார். அந்த துப்பாக்கி ஒரே நேரத்தில் வந்து சேஃப்டி கேட்ச்னு சொல்லுவாங்க. அதை வந்து இழுத்து அப்படி தான் போட்டால் தான் மற்ற துப்பாக்கிகள் வெடிக்கும். ஆனால் இதை வந்து இப்படி எடுத்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து 9 பேரை சுட்டு வீழ்த்த முடியும். தன் மீது ஒரு வெட்டு விழுந்தோடனே மற்றவங்களாம் ஆயுதத்தோடு இருந்தபோது அவர் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த 9 பேருமே சுட்டு இருந்தாலும் அந்த தற்காப்புக்காக கொலை செய்யப்பட்டது. நம்ம போன இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துச்சு சார். அங்கே ஆட்கள் இருந்தாங்க. நம்ம அதே சிசிடிவிலாம் பார்க்கும்போது அவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் விசாரணை நடத்தினாங்க. அவங்கெல்லாம் கண்ணால் பார்த்த சாட்சிகள். அவங்க அத்தனை பேரும் வந்து வழக்குன்னு வந்து ஆம்ஸ்ட்ராங் பதிவு செய்திருந்தால் அவர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த கொத்தனார்கள்லாம் வந்து மேலே ஏறி ஓடி வந்தாங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஏணி இருந்துச்சு, 10 அடி பள்ளம் இருந்துச்சு. இமிடியேட்லி ஆஃப்டர் த அக்கரன்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிலாம் கண்ணில் பார்த்துட்டாங்க. ஆக இவர்களெல்லாம் வந்து அரசு தரப்பு சாட்சிகளாக விசாரிக்கப்படுவார். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க நிறைய கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களோட சர்வீஸ்ல நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து 10ல் ஒரு கேஸ் அப்படிதான் இருக்கும். ஆனால் என்னன்னா, நம்ம நேற்று தான் போயிட்டு ஸ்பாட்டில் போய் பார்த்துட்டு இருந்தோம் சார். ரீசெண்டாக போய் நம்ம ஸ்பாட்டில் போயிட்டு எப்படி நடந்துச்சு, என்ன ஏது, எங்கெங்கே சிசிடிவி கேமராக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு நீங்கள் எப்படி ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கன்றத மட்டும் எனக்கு நீங்கள் வரைஞ்சு காட்டணும். இதான் நம்ம நேற்று பேசிட்டு இருந்த இடம். இது வந்து இந்த சம்பவ இடமானது ஒரு மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டர், இது வந்து ஒரு 25 மீட்டர், இது 25 மீட்டர். இந்த மெயின் ரோட்லேருந்து இங்கே வர்றது 25 மீட்டர், இங்கேருந்து இது 25 மீட்டர். மெயின் ரோட்லேருந்து 50 மீட்டர் தான் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் அந்த பிரியாணி கடை இருக்குது. எந்த பிரியாணி கடை இருக்குது? எஸ்எஸ் ஹைதராபாத். எஸ்எஸ் பிரியாணி. ஸோ இங்கே தான் ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டுட்டு ஆர்டர் வாங்கிட்டு பறந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்விக்கியில் வந்து பிரியாணி ஆர்டர் வாங்கிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணிகிட்டே இருப்பாங்க டெலிவரி பாய்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு எதிரிகள் வந்து இந்த இடத்துல நின்று பாருங்கள், மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே பிஎஸ்பி ஆஃபீஸ், பகுஜன் சமாஜ் பார்ட்டியோடைய ஹெட் ஆஃபீஸ். அதில் வந்து அப்படியே உள்ளே வந்து இப்படி வந்தால் அவருடைய புதுதாக கட்டப்பட்டிருக்கிற வீடு என்ன அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கு. ஸோ பிஎஸ்பி ஆஃபீஸிலேருந்து அவர் இந்த இடத்துல கார் நிறுத்திட்டு, ஏன்னா இங்கே இதில் வந்து பைக் மட்டும் தான் வர முடியல, வேணுகோபால் சாமி கோயில் தெருவில் பைக் மட்டும் தான் வர முடியும். ஸோ இந்த எஸ்எஸ் பிரியாணியிலேருந்து இங்கே வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வந்தாங்க. சார் ஏதாவது ஆர்டர் பண்ணிங்களா அப்படின்னு வந்து ஏன் வந்து இந்த இடத்துல வந்து சர்வே பண்ணும்போது
இதில் பைக்கில் தான் இதுக்குள்ளே வர முடியும், ஆட்டோவிலையும் வர முடியாது, கார்லேயும் வர முடியாது அப்படிங்கிறத சர்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. இப்படியும் வெளியில் போகலாம், இதில் ஒரு சந்து இருக்குது, இதுலேயும் போகலாம். இந்த 4 பக்கமும் வந்து எஸ்கேப்பிங் வே இருக்குது. இப்படி போக முடியும், இப்படி போக முடியும், இப்படி போக முடியும், இப்படி போக முடியும். இந்த இடத்துல நிறைய கார் பார்க்கிங் இருக்குது. இதில் தான் வந்து இவங்க காரை நிறுத்தி வச்சுட்டு சம்பவம் முடித்தோடனே இங்கே வந்து ஏறி ரெட் ஹில்ஸ் போயிடுறாங்க. இதான் நடந்தது. ஸோ இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 அடி அகலம் தான் இருக்குது. அதில் ஆக்குபேஷன் போக 6 அடி தான் போக வர இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருந்து அவங்க சர்வேலன்ஸ் பண்ணாங்க. சர்வேலன்ஸ் பண்ணும்போது இது வந்து முட்டுச்சந்து, இதில் வந்து எஸ்கேப் ஆகி போக முடியாது. ஸோ இந்த பக்கம் 6 பேரும், இந்த பக்கம் 6 பேரும், இந்த பக்கம் 6 பேரும் குறுக்க வந்துட்டு, இந்த பக்கம் 6 பேர் வந்துட்டு 12 பேர் வந்துட்டால் அவர் வந்து எஸ்கேப் ஆகி போகவே முடியாது. இப்படி ஒரு சின்ன சந்துக்குள்ளே அவர் வந்து கார்னர் பண்ணப்பட்டதுனால அவர் சாயந்தரம் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் அவருடைய அரசியல் பணியெல்லாம் முடித்ததுக்கப்புறம், சொந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம், தன் எதிர்காலத்தில் வாட இருக்கிற இந்த வீட்டில் என்ன வேலை நடந்து முடிஞ்சிருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பாக்கி இருக்குது, நாளைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போவார். போய் கார் எடுத்துகிட்டு இப்படி அவருடைய வீட்டுக்கு அயனாவரத்துக்கு இங்கே போயிடுவார். அயனாவரத்துலேருந்து கூட இந்த பக்கம்தான். ஸோ அயனாவரத்துலேருந்து பெரம்பூர் வழியாக இப்படி வந்துட்டு ஆஃபீஸில் கார் நிறுத்திட்டு இப்படி வருவார். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour இந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத வந்து அவங்க 2 மாதமாக சர்வேலன்ஸ் பண்ணாங்க. அப்போ இதில் எஸ்கேப்பிங் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி வந்து எத்தனை பேர், 21 பேர், இது வரைக்கும் 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த 8 பேர் உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, 8 பேர் வந்தாங்க இல்லையா, மற்றவங்க அத்தனை பேருமே 27 ஒருவேளை இப்போ லேடி டான் 2 பேரும் அங்கே வந்தாங்களா, அல்லது வேறு காரில் அந்த ஏரியாவில் இருந்தாங்களா, அத்தனை பேருமே வந்து இந்த ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. 21 பேரும். கொலை நடந்த போதும் சம்பவ இடத்துக்கு வந்தவர்கள் மட்டும்தான் வந்து 8 பேர். இங்கேருந்து அனுப்பி வைத்தவர்கள், இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க, இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்த ஏஜென்சிகள் தான் அந்த 21 பேரும். இது உளவுத்துறைக்கு இதை பற்றின எந்த ஒரு தகவலும். ஸோ அதுதான் இப்போ திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள், உளவுத்துறை எனக்கு இது சம்பந்தமாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொன்னது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செயல். அதனால தான் வந்து சந்தீப் ராய் ராத்தோர் வந்து மாற்றப்பட்டு இல்லைங்க அருண் என்கின்ற ஒரு திறமை மிக்கவராக கருதப்படுகின்ற ஒரு அதிகாரியை தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமித்தார். அவர் நியமித்தவுடன் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் சென்று அவரிடம் கேட்ட பொழுது, இவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு எல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்டால், ரவுடி மர்டர்ஸ், கூலி கொலைகள், என்னங்க கூலி கொலைகள், ஆர்கனைஸ்டு மர்டர், என்னங்க பாதி பேர் சரண்டர் ஆகிடுறாங்க, பாதி பேர் வந்து பின்னாடி வந்து இயக்குறாங்க, இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அவர் திருக்குறளை போல அவர் சொன்ன, ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும். 2வது திருக்குறள் சொன்னார். யாராவது சொல்ல முடியுமா? தான் 2வது திருக்குறள் என்ன சொன்னார்? அருள் திருக்குறள்னு பேர், இதுக்கு பேர் அருண் IPS அவருடைய திருக்குறள். திருக்குறள் எண் 1, ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும். என்ன 2வது திருக்குறள் வந்து கருப்பு ஆடுகள் களையப்படும். என்னங்க ஒருவேளை காவல்துறையில் இருந்த சிலர் இதை தெரிந்திருந்துமே வந்து கமிஷனர்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இல்லைங்க, எப்படி வந்து உள்ளூரில் இருக்கிற CIDக்கு அல்லது உள்ளூரில் இருக்கிற உளவுத்துறை காவல்துறையினருக்கு இவ்வளோ பெரிய திட்டம் தெரியாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் திரு அருண் அவர்கள் விசாரிக்கிற பொழுது, ஒருவேளை திட்டம் தெரிந்திருந்தும் சொல்லாமல் இருந்தவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் காட்டுவார். எந்த நோக்கத்திற்காக தமிழக முதல்வர் என்னை இந்த பதவியில் நியமித்தாரோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். முத்தாய்ப்பாக தமிழில் ரொம்ப தெளிவாக சுருங்க சொல்லி விளங்க வைக்க வகையில் திரு அருண் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொன்னதை போலவே அவர் செயல்களிலும் காட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எண்ணிக்கை 21 தாண்டிவிட்டது. ஸோ நீங்கள் சொன்னீங்களே, கிருஷ்ணனோடு சம்பவம் முடிந்தவுடன் காரில் சென்றவர் எத்தனை பேர்,
திருச்செந்தூருக்கு சென்றார்களா, தண்டுப்பத்துக்கு சென்றார்களா, திருச்செந்தூருக்கு சென்றார்களா, தூத்துக்குடிக்கு சென்றார்கள்? சார் இப்போ இந்த கொலை அந்த ஆம்ஸ்ட்ராங்கோட அந்த கொலை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்னு எல்லாம் தெரிய வருது சார். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து சம்போ செந்தில் கிட்ட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது சார். இப்போ ஆப்வியஸாக சம்போ செந்தில் தான் இதுக்கான வந்து இந்த ஸ்கெட்ச் பண்ணுற இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்கள் எப்படி போர்டில் போட்டு காமிச்சிங்களோ அந்தமாரி அவங்க போட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. சம்போ செந்தில் தான் அவங்க தான் ஆப்வியஸாக சம்போ செந்தில் அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ எல்லா பிளானுக்கும் வந்து ஒரு பிளான் ஏ பிளான் பின்னு போடுவாங்க. அப்படி சம்போ செந்தில் அவங்க வந்து இப்போ பிளான் ஏ அவங்களால கரெக்டாக முடியலைன்னா பிளான் பின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னவா இருந்திருக்கும் சார்? கரெக்டான கேள்வி, அருமையான கேள்வி. அவங்க பேர் என்ன? அபிமன்யு சார். அபிமன்யு வந்து தன்னுடைய அப்பாவே எதிர்த்து நீதியை பேசினவர் தான் அபிமன்யு. அதனால் வந்து சம்போ செந்தில் தான் ஸ்கெட்ச் போட்டாருங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. பிளான் ஏ நீங்கள் சொன்னது சரிதான். பிளான் ஏ கத்தியால் வெட்டப்படும் போது அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே வந்து போடுறதுக்காக கொடுத்து அனுப்பப்பட்டது தான் வந்து 3 வெடிகுண்டுகள். ரொம்ப அதிபயங்கர பவர்ஃபுல் அது வெடிகுண்டுகள். அதன் பிறகு மிஸ்டர் அபிமன்யு இங்கேருந்து வந்து கிருஷ்ணனுடைய தலைமையில் ஒரு காரில் 3 பேர் வந்து தண்டுப்பத்துக்கு போனாங்க. அதுக்கு என்ன ஊருக்கு போனாங்க? திருச்செந்தூருக்கு போனால் தான் சொல்கிறாங்க இப்போதைக்கு. அப்போ கிருஷ்ணனை வந்து கைது பண்ணிட்டாங்க. கிருஷ்ணன் கூட 3 பேர் போனவங்கள கைது பண்ணலை. கிருஷ்ணனை இப்போ வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. கிருஷ்ணன்கிட்ட கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க. கொலை நடந்தவுடன் நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்களா, தண்டுப்பத்துக்கு போனீங்களா, இல்லை தூத்துக்குடிக்கு போனீங்களா என்பது ஒரு நீண்ட விசாரணை இப்போ காவல்துறையில் இருக்குது. அதனால் இப்போ நம்ம அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்தபடி அந்த சம்பவத்தில் கத்திகள் மட்டுமே வந்து வெட்டுறதுக்கு பயன்படுத்த முடிஞ்சதுனால வெடிகுண்டவே வந்து கீழே போட்டு போயிட்டாங்க. 2 வெடிகுண்டு கீழே போட்டு போயிட்டாங்க. மீதி வெடிகுண்டு காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அப்போ தான் வந்து அந்த என்கவுண்டர் நடக்குது, வெடிகுண்டையும் கத்தியையும் எடுக்க போகும்போது. ஆனால் இது வந்து டீம் ஏ, டீம் பி. அப்போ டீம் ஏ வந்து ஸ்பாட்டுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த 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 பார்ட்டி இருக்காங்கள, ஸ்பாட்டுக்கு போனவங்க கத்தியிலே முடிச்சிட்டதுனால டீம் பி கிட்ட இருந்த ஆயுதங்களான வெடிகுண்டு அல்லது இனிமேல் காவல்துறை கண்டுபிடிக்குமானால் துப்பாக்கியும் இருந்திருக்குமானால் அது கொண்டு போய் ஒப்படைக்கப்பட்டிருக்குமானால் அது குறித்து காவல்துறை ரகசிய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அபிமன்யுவோட கேள்விக்கு கூடிய விரைவில் காவல்துறை பதில் சொல்லும் சார். அதே மாதிரி இப்போ ஆம்ஸ்ட்ராங் கையிலையும் ஒரு துப்பாக்கி இருந்ததா சொல்கிறாங்களா சார்? ஸோ ஒருவேளை இப்போ அவர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தியிருந்தால் இந்த சம்பவமே மாறி இருக்குன்னு வைங்க சார். அவர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தியிருந்தா இந்த கேஸ் எப்படி போயிருக்கும்? முதல்ல ஒரு தனி மனிதர் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குன்னா எப்படி கொடுப்பாங்க? அந்த லைசன்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு தனி மனிதர் கையில் வந்து ஒரு துப்பாக்கி இருக்குன்னா அந்த லைசன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? என்ன மாதிரி இது இருந்தால் அந்த இந்த ஒரு கிரைட்டீரியா இருக்கும்ல சார்? ஒருத்தவங்க வந்து துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னா இந்த கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும் சார்? இல்லை, அவருக்கு ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அந்த தகுதி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ எங்கள் கட்சிக்கு இது மாதிரியான என்னை வந்து கொள்கைக்கு சொல்வதாக ஏற்கனவே மிரட்டல்கள் வந்தது. அப்படி தரவுகளை காட்டணும். சம்பவங்கள் நடந்துச்சு, ஏற்கனவே என்னை அடிக்கிறதுக்கு சில பேர் பதுங்கி வந்து அட்டாக் பண்ண முயற்சி செய்தார்கள். எனவே தற்காப்புக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டும் என்று சரியான காரணங்களை சென்னை மாநகர கமிஷனருக்கு முன்னாடி அவர் வந்து மனுவாக சமர்ப்பிக்கிற பொழுது அதை ஆலோசித்து தக்க விசாரணை மேற்கொண்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வழியாக அதுக்கு அனுமதி வழங்கப்படும். அந்த அனுமதியின் படையில் இத்தாலியிலிருந்து 25,000 ரூபாய்க்கு மிக உயர்ந்த காஸ்ட்லி கைத்துப்பாக்கி அவர் டாம் கேட் 32-33 அப்படிங்கிற அந்த துப்பாக்கி அவர் வாங்கி வைத்திருந்தார். அந்த துப்பாக்கி ஒரே நேரத்தில் வந்து சேஃப்டி கேட்சுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து இழுத்து அப்படி தான் போட்டால் தான் மற்ற துப்பாக்கிகள் வெடிக்கும். ஆனால் இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து 9 பேரை சுட்டு வீழ்த்த முடியும். தன் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து தன் மீது ஒரு வெட்டு விழுந்தோடனே மற்றவங்களாம் ஆயுதத்தோடு இருந்தபோது அவர் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த 9 பேருமே சுட்டிருந்தாலும் வந்து அது தற்காப்புக்காக கொலை செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கான விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில் வந்து என்னை வந்து கடுமையான ஆயுதங்கள் இப்போ அவங்க எல்லாருமே கத்தி வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு வெட்டு விழுந்துருச்சு. அப்போ இவர் எத்தனை பேர்த்தை சுட்டிருந்தாலும், 3 பேரை சுட்டிருந்தாலும் 5 பேரை சுட்டிருந்தாலும் கத்திகளோடு தான் கீழே விழுந்திருப்பாங்க. ஏன்னா இவர் காயத்தோடு இருந்தார். அப்படி இருக்கிற போது தற்காப்புக்காக செய்த கொலை என்று நிரூபித்து அவர் வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு உண்டு சார். அதே மாதிரி நீங்கள் நம்ம போன இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துச்சுல சார், அங்கே ஆட்கள் இருந்தாங்க. நம்ம அதே சிசிடிவிலாம் பார்க்கும்போது அவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களே வெட்ட வந்தாங்க, ஓடினாங்களே சார். அவங்க கிட்ட தான் விசாரணை நடத்தினாங்க. ஏன்னா அவங்க தான் கண்ணெதிர பார்த்த சாட்சி. எத்தனை பேர் அவங்க தான் கண்ணால் பார்த்த சாட்சிகள். அவங்க அத்தனை பேரும் வந்து கவர்மெண்ட் சைடு விட்னஸாக வந்துடுவாங்க.
அவங்க கிட்ட விசாரணை நடந்துச்சா சார்? இதுக்கு முன்னாடி நடந்துச்சா இல்லை அதை பற்றின நியூஸ் எதுவும்? அதெல்லாம் அடிப்படை விசாரணை. வழக்குன்னு வந்து ஆம்ஸ்ட்ராங் பதிவு செய்திருந்தால் அவர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த கொத்தனார்கள்லாம் வந்து மேலே ஏறி ஓடி வந்தாங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஏணி இருந்துச்சு. இது வந்து 10 அடி பள்ளம் இருந்துச்சு. இந்த பள்ளத்தில் இருந்ததுனால தான், இல்லைன்னா இவங்க தரைத்தளத்தில் இருந்தால் அத்தனை பேர் நேராக வந்து தடுத்திருப்பார்கள். இந்த பள்ளம் இருந்ததுனால பள்ளத்திலிருந்து ஏணி வழியாக ஏறி வருவதற்குள்ளே அவங்க அந்த அந்த 10 நிமிடத்துக்குள் முடித்து விட்டார்கள். எனவே இவர்கள் உடனே இமீடியட்லி ஆஃப்டர் த அக்கரன்ஸு எத்தனை பேர் வந்தாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்லாம் கண்ணில் பார்த்துட்டாங்க. மீண்டும் வந்து வெட்டாமல் இருக்கிற பாதி வெட்டு அவங்க வெட்டிகிட்டே இருக்கும்போதே வந்து இவர்கள் கற்களை எடுத்து அடித்து எல்லாம் வந்து அவங்க ஓட விரட்டி விட்டார்கள். இன்னும் சில பேர் வந்து சம்பவத்துக்குள்ளே வரலாமாங்கிறவங்களாம் அதை பார்த்து ஓடிட்டாங்க. ஆக இவர்களெல்லாம் வந்து அரசு தரப்பு சாட்சிகளாக விசாரிக்கப்படுவார். அப்போ 8 பேர் போக இன்னும் வரதுக்கு ஆட்கள் வெளியே இருந்தாங்களா சார்? எஸ்கேப் ஆயிருந்தாருன்னா இவர் சொன்ன இப்போ இந்த 21 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மீண்டும் அவர்களால் முடிந்தவரை போயிடுச்சு. இப்போ கிருஷ்ணன் துப்பாக்கி வைத்திருந்தால், அவர் எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தால் கிருஷ்ணன் அவரை சுற்றிருக்கலாம், முயற்சி செய்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து எதிர்த்தரப்பினர் வந்து எல்லா விதத்துலையும் எக்யூப்டாக இருந்திருக்காங்க. 21 பேருமே அந்த சர்க்கிளை சுற்றி தான் அங்கங்கே வந்து அவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது இந்த திட்டத்தை வந்து கச்சிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்று, இதுக்கு பேர் தான் ஆர்கனைஸ்டு மர்டர்னு பேர். ஸோ இதுதான் வந்து இது வந்து கூலி கொலை அப்படின்னா பொன்னைப்பாடு கூட வந்து கத்தி பிடிச்சிட்டு வந்தாங்களே சில பேர், அவங்க மட்டும்தான் கூலி, மற்றவங்களாம் வந்து ஆர்கனைஸ்ட். ஆக இவங்க எல்லாருமே கூலியா அப்படின்னா சில பேருக்கு காரணம் இருந்தது, சில பேருக்கு கூலி. இப்போ வந்து டீம் பியில் வந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாமே கூலி தானே, அவங்களுக்கெல்லாம் நோக்கம் இல்லை. என்னங்க, டீம் ஏல இருந்தவனுக்கு நோக்கம் இருந்துச்சு, பொன்னைப்பாடு குரூப்புக்கு நோக்கம் இருந்துச்சு. ஹரிகரனுடைய டீமுக்கு நோக்கம் இருக்கா? நோக்கம் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் மர்டர் பண்ணுறதுக்கு வருவதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. அதற்கான விடையை காவல்துறை தான் சொல்ல வேண்டும். காவல்துறை விரைவில் சொல்லும். Taste the Daily.